ஒரு நாட்டில் தலைசிறந்த மன்னன் இருந்தான். அவன் தினந்தோறும் அன்னதானம் வழங்குவதில் மிக சிறந்தவன். அதேபோல் ஒரு நாள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தான். அப்போது வானில் ஒரு கழுகு பாம்பை கொன்று தன் அலகில் பிடித்துக் கொண்டு பறந்தது. அது அந்த உணவு வழங்கும் இடத்தை கடக்கும் போது பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷமானது அந்தணரின் சாப்பாட்டில் விழுந்தது. அதை சாப்பிட்ட அந்தணர் இறந்து போனார். இறந்த அந்தணன் யமலோகத்தில் சித்திரகுப்தனிடம் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் சித்திரகுப்தனுக்கு இதன் பாவ கணக்கை யார் மேல் வழங்குவது என்று தெரியவில்லை. ஏனென்றால் பாம்பு இறந்துவிட்டது. எனவே அதனை குற்றம் சொல்ல இயலாது. கழுகின் மேலும் குற்றமில்லை. அது தன் உணவைதான் சுமந்து கொண்டு பறந்தது. மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன். அவனுக்கு உணவில் விஷம் இருப்பது தெரியாது. எனில் யாரை இந்த பாவம் சேரும்? குழம்பி போன சித்திரகுப்தர் யமதர்மனிடம் சென்று கேட்டார். அதற்கு யமதர்ம ராஜா யோசித்துவிட்டு சிறிது காலம் பொறுமையாகரு என்றார். மற்றொரு நாள் அந்த நாட்டிற்கு வந்த 4 அந்தணர்கள் அரண்மனைக்கு செல்லும் வழியை பானை விற்கும் பெண்ணிடம் கேட்டு அறிந்தார்கள். அத்துடன் அவள், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள் என்றாள். மன்னன் அந்தணர்களை சாகடிப்பது போல் தெரிகிறது என்றாள். அந்த காட்சியை கண்ட சித்திரகுப்தன் தன் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது என்று அந்த பெண் மீது கர்ம வினையை எழுதினான். உண்மை எதுவென்று அறியாமல் தவறு இழைக்காதவரை பற்றி புரளி பேசக்கூடாது என்பதையே இக்கதை விளக்குகிறது.